வரதுக்குள்ள அந்த புஷ்பா பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்கே. நீ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு அப்படியே சத்தமா பேசி எல்லாத்தையும் பக்கம் இழுக்க பார்த்தானே. நல்ல வேலை வெற்றி, நீங்க வந்தீங்க. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. என்னைக்கு இதை மறக்க மாட்டேன் மாப்பிள்ள. யோ மாம்சு, என்ன அதெல்லாம்? என்னன்னா இந்த பொம்பளை திரும்பி வருது. விடாது கருப்பு. புஷ்பா செவப்புடா. இப்ப எதுக்கு இங்க வர்றா? இவள இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. யோ மாம்சு. ஏய் இல்ல, அதான் பஞ்சாயத்துல எல்லாம் பேசியாச்சுல, தீர்ப்பும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி 2 பேரும் வந்து இங்க நிக்கிறீங்க? அசிங்கப்பட்டது பத்தாதா? யோ மாமா இரியா, அக்கா முதல்ல எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளு. நீ பாட்டுக்கு உனக்கு தான் பேச தெரியுன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கா. டேய் உங்க அக்கா எதுக்குடா இங்க வரணும்? ஏன் இஷ்டப்படி எங்க வேணாலும் இருக்கலாம்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்களடா. அப்புறம் என்ன, நீனும் கூட தானே இருந்த, அப்புறம் என்ன இதுக்குடா இங்க வந்தீங்க 2 பேரும்? யோ மாமா, உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க. அதே மாதிரி எங்க அக்கா எங்க இஷ்டப்படி எப்படி வேணா இருக்கும். டேய் வாடா சங்கிலி. உனக்கு இருக்குது இரு. டேய் இவனுக்குடா பெட்டியோட வராங்க. தரலையண்ணே. நினைச்சேன் இவதான் அடங்கி போற ஆள் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். இரு, இன்னைக்கு பாத்துருவோம் என்ன சொல்றாங்க. ஏய் இல்ல, தேவையில்லாம இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்றையா? காலி பண்றேன். முதல்ல உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு கடைசியா உன்னையும் காலி பண்றேன். ஓட பாரு. எதுக்கா தேவையில்லாம மாமா கிட்ட அம்மா. ஏய் புஷ்பா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், 2 பேரும் போயிட்டே இருக்கீங்க. போயா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இனிமே நானும் இந்த வீட்ல தான் இருக்க போறேன். என்னடா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு என்ன இவ்ளோ அன்பு அப்படி நினைச்சு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. யோ, என்ன தனியா விட்டுட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா இல்ல இருக்க விட்டுருவனா? புஷ்பானா என்ன நினைச்ச? பஞ்சாயத்துல சொன்னதும் உடனே வழிய விட்டு ஒதுங்கி போற பொம்பளை நினைச்சியா நீயே? நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் எதையுமே விட மாட்டேன். என்ன பத்தி மீனாட்சிக்கு கொஞ்சம் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல. உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு பாத்துடுறையா? பாக்குறேன். புஷ்பா நிறுத்து. யார் உன்னை இப்ப வீட்டுக்குள்ள விட்டது? ஏய், இது வீடு இல்ல, கோவில். உன்னை மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது. ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தவ நானு. எனக்கு இல்லாத தகுதி இந்த வீட்டுல வேற எவளுக்கு இருக்கு? என்னை மீறி இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிருயா? அப்படியே செவுல சேர்த்து வச்சேன்னு வச்சுக்க. என்ன கை ஓங்குற? அறையா? அரங்குறேன் அரங்குறேன். நான் மாமா இந்த வீட்டை அக்கா பேர்ல எழுதி வைப்பான்னு பார்த்தா வெக்கமே இல்லாம நீங்க வந்து டாரா போட்டு உட்காந்துட்டு இருக்க. டேய், இந்த ஆளோட என்னடா பேச்சு? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆளை நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நானும் என் தம்பியும் இந்த வீட்டுல தான் இருப்போம். என்னடா? ஆமாக்கா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏனே பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்சு வந்துட்டோம். பாருடா, என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? ஐயோ ஜோக்குடா ஜோக்குடா ஜோக்குடா. புஷ்பா, வாங்கன்னு கூப்பிடாம இன்னொருத்தர் வீட்டுல தங்குறது அசிங்கம்னு உனக்கு தெரியாதா? வழிக்கு வந்த. ஆமா, என் புருஷனை நீ என்ன வான்னு கூப்பிட்டியா என்ன? கூப்பிடல. அப்போ
கூப்பிடாம இந்த ஆளு வெக்கம் கெட்டு போய் இங்க வந்திருக்காரே, நீயும் வீட்ல சேர்த்திருக்கியே, இது உனக்கு அசிங்கமா தெரியலையா? ஹே, அவரு என் அப்பா. நீ யாரு? நம்பர் 2. அண்ணா இன்னொரு வாட்டி நான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குண்ணே. டேய் உங்களுக்கு இல்லாதாடா. ஆ, டூ 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 டூ. ஏய், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பொத்துக்கிட்டு வருது. உனக்கு பத்திட்டு வரணும் தான் எங்க அண்ணன் சொல்றாரு. அக்கா எல்லாம் சேர்ந்து உன்னை வெறுப்பேத்தி பாக்குறானுங்கக்கா. இதுக்கெல்லாம் ஆசராத. நீ வா, நம்ம உள்ள போலாம். கட்டியாடு. வாடா போவோம். தல தல. போடா, ஏய், போடா. தள்ளு தள்ளு தள்ளு, வழிவிடே வழிவிடே. டேய் சங்கிலி, அந்த சேர் எடுத்து போடுறா. ஒரு பஞ்சாயத்து இருக்கு, காலெல்லாம் வலிக்குது. உட்காருக்கா. ஏண்டா குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்கக்கா. கூல் ட்ரிங்க்ஸ் வேற கேக்குறியா? எப்பா, என்ன வீடு இது? ஒரே அனலா இருக்கு. ஏசி கூட இல்ல. எப்படிதான் இந்த ஆள் இருக்கிறாரோ தெரியல. என்ன வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இனிமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் கூட ஆகாது உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ வந்ததாவே இருந்துட்டு போடும் புஷ்பா. எப்படி நீ உள்ள வந்தியோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போவ. இல்ல போக வைப்போம். ஆமா, அப்ப தெரியும் இந்த வெற்றி யாருன்னு. நீ என்ன ஓட வைக்க போறியா? நான் உங்க எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு. பாக்குறியா? ம்ஹும். அப்படியே இந்த வீட்டை நான் என் பேருக்கு மாத்தி காட்டுறேன்டா. பார்க்கலாமா? பார்க்கலாம். டேய் சங்கிலி, இந்த பேலஸ் சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பார்க்கலாம் வா. இதையா? வா வா. சரி வா. தலையா நவுரு போறாங்கல்ல. அக்கா உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுல்ல, வா என்னன்னு போய் பாப்போம். அக்கா வாக்கா, ஏஞ்சி வா. இரு வர. வா வா. அட பாவீங்களா? அக்கா எல்லாம் உட்காந்து எப்படி தின்னுது பாருக்கா. ஊவா என்ன ஊ, பசி வயித்த கிள்ளுது. வா நம்மளும் போய் சாப்பிடலாம் வா. டேய் அசிங்க பிடிச்சவனே, அவங்க கூட போய் நாம ஏன்டா சாப்பிடணும்? அப்புறம் வேற எங்க சாப்பிடுறது? இல்ல அவங்க கூட தான்க்கா சாப்பிட்டாகணும். வாக்கா போய் சாப்பிடுவோம். மீனாட்சி கூப்பிடாம நான் எப்படி அங்க வரது? ஐயா மீனாட்சி கூப்பிட்டா நீங்க வந்த, இப்ப மட்டும் என்ன வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா? டேய் டேய், அதுங்கெல்லாம் சாப்பிட்டு உள்ள போட்டுண்டா, அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம். அக்கா அதுங்க எப்ப சாப்பிட்டு போறது, நம்ம எப்ப போய் உட்கார போறது? கொல்ல பசியில இருக்க, அத பார்த்தாலே நான் கூடுதுக்கா. வாக்கா போய் சாப்பிடுவோம். சொல்றல வாக்கா. அட வாக்கா, வா வா வா. டேய் அவங்க என்னடா பாக்குற? பசிக்குதுக்கா. ஆஹா மீனாட்சிமா, சமையல் சூப்பர்மா. அந்த பொரியல கொஞ்சம் எடுத்து வைங்க. இந்தப்பா. அண்ணன் போற வேகத்தை பார்த்தா எல்லாமே காலியாரும் போல இருக்கேன். டேய் நம்ம சாப்பிட்டா போதும், மத்த கழுதையை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? என்னது கழுதையா? டேய் கழுதைன்னு சொன்னியா? கழுதைங்கன்னு சேர்த்து சொல்றா. சரி, அப்புறம் கழுதைங்க வருத்தப்படும்ல. பார்க்காம சொல்லிட்டேனே. இனிமேல் கழுதுங்கன்னு சொல்லு. அதை எரும மாடு சொல்லுது. அடாடாடாடா, என்ன ஒரு சாப்பாடு! இத்தனை நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்! தேவாமிர்தமா இருக்கு. அக்கா பாத்தியா அந்த அளவுக்கு கொழுப்ப? இந்த ஆளுக்கு வாயில வாஸ்து சரியில்லை, அதான். புடலங்கா பொரியலாம், பார்க்கவே வாந்தி வருது. வா. அடடடடடடா.
சூப்பர்ண்ணே. என்னக்கா நீ இப்படி பண்ணிட்ட? அக்கா பசிக்குதுக்கா, வாயேன் எங்கன்னா போய் சாப்பிடுவோம். டேய் மானம் கட்டவனே, அதுங்கெல்லாம் முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும், பொறுமையாடுறா. அட பாக்கா. அக்கா அக்கா, மெஸ்ஸுக்குள்ள சாப்பாடு ஏதாவது மீந்திருக்கும், நம்ம போய் அங்க சாப்பிடுவோமா? இவங்க கடக்குறானுங்க. வாக்கா. பாரு நல்லா கூட்டி இருக்க போது. இது ஒரு மெஸ், எப்படி திறக்கிற பாரு. வா வா வா. வாக்கா. ஏதாச்சும் மீந்திருக்கும்க்கா. ஐயோ என்னாச்சுடா? என்னக்கா ஒண்ணுமே இல்ல. டேய் நல்லா தேடி பாருடா, பசி உயிர் போகுது. இப்ப சொல்லு. ஒண்ணுமே இல்லக்கா, எல்லாத்தையுமா தின்னுவானுங்க. என்னடா சொல்ற? பசி என் குடல புரட்டுதுடா. அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், அவனு கூட உட்காந்து தின்னலான்னு சொன்னல, கேட்டியா நீ? டேய் ஏதாவது இருக்கும்டா, நல்லா பாருடா. என்னத்த கல்லாப்பட்டியா தான் போய் பார்க்கணும். இங்க பார், எல்லாம் காலியா தான் கிடக்குது. சங்கிலி கண்ணா, என்னடா தேடுறீங்க? ஐயோ சாப்பாடா? புதையல் தேடுறோம், பார்த்தா தெரியல. சாப்பாடு எங்கடா? அச்சச்சோ, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்க பாரு, பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சிருக்கோமே. ஏய், அப்ப எங்களுக்கு சாப்பாடு? ஏதாவது சொல்லிட போறேன். வீட்டுக்குள்ள வர மட்டும் நல்லா தெரியுது இல்ல? அப்பவே யோசிச்சிருக்கணும் உள்ள வந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. டேய் சங்கிலி, நீ சுமார். ஏ மீனாட்சி, மீனாட்சி. என்ன என்ன என்ன? நாங்க 2 பேர் இருக்கோம்ல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? யார் நீ? யாரா? உனக்கு நான் எதுக்கு சாப்பாடு போடணும்? அப்போ நாங்க பட்டினி கிடக்கணுமா? கேடா, உடம்புல இருக்க கொழுப்பாவது கொஞ்சம் குறையும்ல. சங்கிலி, யார் சொல்றது பாருடா, வாய மூடியா கொஞ்சம். கா, அவரை விடுக்கா, சண்டையா முக்கியம், சாப்பாடுக்கு என்ன வழின்னு பாருக்கா. சரி, சாமானெல்லாம் எடுத்து நாம சமைக்கலாம். இவங்க கிட்ட எதுக்கு கேட்கணும்? சமைக்கிறதுக்கு ஜாமான எதுவுமே இல்லையே புஷ்பாக்கா. ஏய், மெஸ் தானடா இது, இங்க ஏன் சாமான் இல்லாம இருக்க போகுது? எப்பவும் இருக்கும், ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அத்தனையும் நான் தான் கழுவி தொடச்சு வச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்காகவே. அக்கா, இவன் வேணும்னே பண்றாக்கா. ஏண்டா இது புரியவே உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சாடா? இந்த பாரு வெற்றி, நீ என்கிட்ட எல்லாம் விளையாடாத. உன் கண்ணு முன்னாடியே இப்ப நாங்க சாப்பிட்டு காமிக்கிறோம், பாக்குறியா? ஐயோ அக்கா அக்கா, ஏன்க்கா நீ பாட்டுக்கு ஏதாவது வீரப்பா பேசி வைக்காதக்கா. இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, என்னத்தை தின்றது? பசி உயிரை போதுக்கா, அப்படியே மயக்க கூட வருதுக்கா, பேச கூட முடியலக்கா. இவன் யாரா இவன்? கொஞ்சம் பழைய சோறு இருக்கு, குடுக்குறேன், சாப்பிடுறியா? எத்தனோடா ரோஷன் கிட்டவனே, மான கிட்டவனே, ஒரு சோத்துக்கு போய் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? வாடா முதல்ல. பசிக்குதுக்கா. சங்கிலி வா. அக்கா இருக்கா? பேருதான் அன்னபூரணின்னு சொல்லி ஊர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. வா.
பெரிய மெஸ் வச்சிருக்காளா மெஸ். சே, இது உங்களுக்கு, இது எனக்கு, இது உங்களுக்கு, இது எனக்கு, ஆ அந்த கடை போட்டுட்டு இந்த கடை பையன உங்களுக்கு, எனக்கு. இப்ப என்னக்கா பண்றது? அவங்கிட்ட வேற சவால்லாம் விட்டு வந்திருக்க, சாப்பிட்டு காமிக்கிறான் அப்படி இப்படின்னு. இந்த பார், நமக்கு வகை வகையான சாப்பாடு வரும். கொஞ்சம் காத்துட்டு இரு. வகை வகையா வருதா? எங்க இருந்து புஷ்பாக்கோ? உனக்கு உதவி பண்ண 4 பேர் இருக்காங்கன்னா எங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களோ? ஓஹோ, பூஜா பிரியாணி பொட்டலத்தோட வரா. பூஜாவா? பிரியாணியோட வா பாருடா. என்னண்ணே இது? நாம கூட பிரியாணி சாப்பிடலையானே. கொடுத்து வச்ச வேண்டாம் சங்கிலி. விடு, நடக்கட்டும் நடக்கட்டும். அக்கா கலக்கிட்டக்கா நீ. இந்த வீட்லயே நீ பிரியாணி போன நினைச்ச பாத்தியா? அங்கதாக்கா நீ நிக்கிற. டேய் பிரியாணிடா போடலங்க. பிரியாணி வருதுடா. வேணும்ட்டு சிரிக்கிறானுங்க. விடுடா, பிரியாணி மட்டும் வரட்டும், அப்ப தெரியும் நம்ம யாருன்னு. வாங்கடா உள்ள போவோம். சரி, வாங்க போவோம். அக்கா அக்கா வந்துச்சுக்கா, நான் போய் தட்டி எடுத்துன்னு வரேன். தட்டு எதுக்கு? அக்கா தட்டுல வச்சு சாப்பிட்டாதான்க்கா சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். என்னடா வெறுங்கையோட வரா? என்னது வெறும் கையோட வரீங்க? ஏன் என்னாச்சு சங்கிலி? என்னாச்சா? அக்கா என்னக்கா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இருடா கேக்குறேன். என்ன பூஜா, பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, கொண்டு வரலையா? என்னக்கா விளையாடுறீங்களா? நான் தான் அதை எப்பவோ ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டேனே. அப்போ உங்களுக்கு என்ன வரலையா? என்னக்கா இது? இந்த பாரு, விளையாடாத. பசியில மயக்கமே வந்துருச்சு எங்களுக்கு. ஐயோ அக்கா, நான் நிஜமா தான் சொல்றேன். அவன் லொகேஷன் கேட்டான், எனக்கு டெலிவர்ட்னு கூட வந்துருச்சே. என்னடா டெலிவரி ஆச்சா? யாருக்கிட்ட எப்போ டெலிவரி ஆச்சு? அக்கா வருதா வருதா பிரியாணி ஸ்மெல்லுக்கா? ஐயோ ஐயோ அக்கா அக்கா இங்க வாக்கா, என் பிரியாணி எப்படி தின்றானுங்க பாருங்க. வாக்கா. என்னடா? வாயா இங்க வந்து பாரு. இவனுங்களா இங்க பாருக்கா, என் பிரியாணி எப்படி தின்றானுங்க பாருக்கா. அட அட பாவிங்களா. பாவி, நல்லாவே இருக்க மாட்டீங்களா டேய் என் பிரியாணி. ஐயோ 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 டேய் 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 என்னடா இப்படி பண்றீங்க? அக்கா என் பிரியாணி எப்படி தின்றானுங்க பாருக்கா. டேய் 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 அடுத்த பிரியாணி தின்றீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையாடா? டேய் டேய், உங்க அக்கா அடுத்தவங்க புருஷனை கூட்டிட்டு போனாலே அது அசிங்கமா தெரியலையா உனக்கு? ஏய், இப்போ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசுறான். என் பிரியாணியை கொடுங்கடா. ஐயோ எச்சாயிருச்சு, பரவாயில்லையா? டேய், அது வந்து அவன்கிட்ட காமிக்கிறான், அதையும் திம்பான்டா. டேய் என்னடா தாடா தாடா போட்டுட்டு டேய் இருக்க? தாடா வாடா, டேய் டேய் வாடா. அவனே நல்லா கொட்டுக்கட்டும். வா, உங்களுக்கு புடுங்கடா. ரொம்பதான் வைத்தல் சொல், போங்க போங்க. நம்ம சாப்பாட்டையும் சேர்த்து தின்னு வச்சுட்டானுங்க. நல்லா இருப்பானுங்களா? என்னாச்சுக்கா? ஏ பூஜா, நீ திரும்ப ஆர்டர் பண்ணு. நான் இப்ப பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். அக்கா இப்பவே டைம் ஆயிடுச்சு, திரும்ப எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. ஆர்டர் கூட இப்ப எடுக்க மாட்டாங்கக்கா. அதான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரீங்கல்ல, வாங்கிட்டு வர வேண்டியதானே, கை வீசிட்டு வரீங்க. எனக்கு தோணல. சரி, இன்னைக்கு பட்னின்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. அக்கா போமா, நாங்க பாத்துக்கிறோம். என்னக்கா அவங்களே அமிச்சிட்ட? வேற என்ன பண்றது? தள்ளுறா.
பாத்துக்க. ஏப்பட்ட பத்தியாடா? பாருக்கா வேணுனே ஏப்ப விடுறானுங்க. போங்கடா போங்க, நாளைக்கு ஃபுல்லா கொல்ல பக்கத்துல தான் இருப்பீங்க. கண்டிப்பா இருப்பானுங்க. சரி விடு. சரி தண்ணி எடுத்துட்டு வரேன் இரு. இந்தா, குடி. நீ ஏன் குடி பா. டேய் போயிரு கம்பெனி. எனக்கு என்ன, தண்ணியும் உனக்கு கிடைக்காது போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல உன் தண்ணி. ஐயா அம்மா. Mm-hmm.